ஹலோ. இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கு மஞ்சள் பொங்கலும் அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு பரங்கிக்காய் போட்டு ஒரு வெத்த குழம்பும் பண்ணி காட்டலான் இருக்கேன். பொதுவா இந்த மஞ்சள் பொங்கல் பண்றவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவா. சிலர் அதுலயே மிளகு ஜீரகம்லாம் போட்டு நெய் முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு பொங்கல் மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா. சிலர் அப்படியே வெறுமனையே பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா. சிலர் அதுல இவ்வளோ வெண்ணெய் எடுத்து அது மேல போடுவா. அது டேஸ்ட் நல்லா இருக்கும். வெறும்னு அந்த வெண்ணெயோட ஃபிளேவரோட அந்த மஞ்சள் பொங்கல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒவ்வொருத்தரத்துல ஒவ்வொரு வழக்கம். இப்ப எங்கெல்லாம் எப்படின்னா பொங்கிடல்னு ஒண்ணு பண்ணுவோம். அதாவது கல்யாணம் பண்ற பொண்ணோ உள்ள இவாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து பொங்கிடல்னு பண்ணுவா. அதாவது கல்யாண பொண்ணு ஆக்குறது அன்னிலேருந்து கல்யாண பிள்ளை ஆக்குறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் அந்த 2 நாள் வெள்ள வாசல்லாம் ரொம்ப போகக்கூடாதும்பா. அன்னைக்கு என்ன பண்ணுவான்னா எண்ணெய் நலங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லிட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸு அது கொடுப்பா. அப்புறம் மற்றபடி நல்லா பருப்பு பாயசம் வடை கறிகள்லாம் பண்ணி சாம்பார் பண்ணி எல்லாம் சகலமும் உண்டு அப்பலாம் எல்லாம் பொரிச்சு கூட்டு கறி எல்லாம் பண்ணி அன்னைக்கு அதை குழந்தைகள் முன்னிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ஆற்றுல பண்ணி போடுவா. அப்புறம் என்ன பண்ணுவான்னா பொன் குழந்தை பிள்ளை குழந்தைன்னா உட்காராது. பொன் குழந்தைன்னா என்ன பண்ணுவோன்னா முன்னெல்லாம் சாயந்தரத்துல அந்த குழந்தைய தலைவாரி நிறைய பூவெல்லாம் வச்சு சேர்ல உட்கார வச்சுட்டு எல்லாரும் பாட்டு போடுவா. ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச கர்நாடிக் மியூசிக்கோ அல்லது ஒரு சினிமா பாடலோ ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாரும் 2 நாள் முன்னாடி அத்தை மாமா மாமி அத்தையும் பேர் எல்லாம் வந்துருவா. இல்ல ஆத்துல குழந்தை எல்லாம் ஜேன்னு இருக்கும். அப்போ எல்லாரும் பாடுவா. அது ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு கெட் டுகெதர்னு கூட வச்சுக்கலாம். இப்பெல்லாம் அவசர காலத்துல என்ன பண்ற காலம்பரிய எல்லாம் முடிச்சுடுறா. அப்பயே உட்கார வச்சு இப்ப யாரும் உட்காந்து பாட்டெல்லாம் பாடுறது கிடையாது. ஏதோ சாஸ்திரத்துக்கு கௌரி கல்யாணத்தை பாடி ஆரத்தி எடுத்து எழுப்பிடுறா. இப்போ சிலர் அந்த மஞ்சள் பொங்கலை குழைவா பண்ணுவா. இப்ப எங்காங்கல்ல எப்படி பண்ணுவோம்னா நாங்க ஒரு அரிசினா அதுல பாதி துவரம் பருப்பு மஞ்சள் பொடி 2 உப்பு போட்டு அதை குக்கர்ல வச்சு எப்பயும் நம்ம சாதம் எப்படி வடிக்கிறோமோ அந்த மாதிரி வடிச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதை நெய் விட்டு சுவாமி நைவேத்தியம் பாயசம் என்ன பண்றோமோ அது இல்லாம ஸ்பெஷலா எங்க ஆத்துல இந்த பரங்கிக்காய் போட்டு ஒரு வெத்த குழம்பு உண்டு. ஏன்னா இந்த சாதத்தை எல்லாருக்கும் களத்துல ஒரு கரண்டி போட்டு இதை ஒரு வாய் இந்த வெத்த குழம்பு தொட்டு சாப்பிட சொல்லுவா. அது இல்லாம சாம்பாரும் பண்ணுவா. அது as usual சாம்பாருக்கு பிடிக்கிறவா இதே சாதம் போட்டுப்பா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும்னா வெள்ளை சாதம் வெடிக்கிறோம் இல்லையா அதை போட்டுட்டு குழம்பு எல்லாம் விட்டுப்பா. இது சில ரசத்துக்கும் போட்டுட்டு பசஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஜோரா இருக்கும். இப்போ இந்த வெத்த குழம்பு நான் கொஞ்சம் பொடி போட்டு அதாவது நம்ம சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுக்கு வறுப்போம் இல்லையா கடலைப்பருப்பு தனியா மிளகாத்தெல்லாம் வறுப்போம் அந்த மாதிரி அந்த பொடி போட்டு பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் நிறைய ஒரு 4-5 டைப் வத்த குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல இது ஒரு டைப் ஆஃப் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட் வைஸ் பிரமாதமா இருக்கும். இது நம்ம சாதம் இந்த மஞ்சள் பொங்கலுக்கு தான் தொட்டுக்கன்னு இல்லை, நம்ம வெறும் சாத்து கூட பசஞ்சு சாப்பிடலாம். சிலர் இந்த ஆடி செவ்வாய்க்கு பண்ற இந்த மஞ்சள் பொங்கலுக்கு சாலத குழம்பு பண்ணுவா. எல்லாம் வெஜிடபிள்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு ஏற்ற ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பருப்பு நிறைய போட்டு ஒரு சாதமும் நிறைய இந்த கரிகாலம் போட்டு சாப்பிடும்போது நல்ல புரோட்டீனும் கிடைக்கிறது பாருங்க. அதெல்லாம் அதுலேருந்தே இந்த மாதிரிலாம் பண்டிகைகளுக்கு பண்றதெல்லாம் பாருங்க எல்லாமே நமக்கு சத்துள்ள உணவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மஞ்சள் பொங்கல் எங்காங்கல்ல திரண்ட குழி பெண் குழந்தை பெருவிழானாக்க ஆத்துக்கு அழைச்சிக்கிறோம் இல்லையா 4வது நாள் அன்னைக்கு இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணுவா. பாயசம் பண்ணி இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணி போடுவா. இப்போ இந்த மஞ்சள் பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நான் இன்னைக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை பண்ணிக்கோங்க. இந்த 1 கப் அரிசியும் இதுல பாதி துவரம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி மட்டா உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணெய் நெய் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ இதை கலந்துன்னு வந்துடுறேன். நான் இதில் எந்த மெஷர்மெண்ட்டோ இதால் அரிசி எடுத்தேன் இல்லையா இதால் 5 விட்டுருக்கேன். இப்போ குழச்சலா வேணுங்கிறவா 6 விட்டுக்கோங்க. நான் 5 தான் விட்டுருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் உதிராக வேணும். நான் குழைய பக்க போகிறதில்ல. மஞ்சள் பொடி கொஞ்சம் மட்டா உப்பு. ஏன்னா நம்ம குழம்பெல்லாம் ரசம்லாம் அதில் விட்டுண்டு சாப்பிட போகிறோம். அதனால மட்டா உப்பு. நான் இந்த ப்ரெஷர் பண்ணி இதில் ஒரு 5 விசில் விட போகிறேன். அவாத்து குக்கர் எப்படி சௌகரியமோ அது பிரகாரம் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற அடுப்புக்கு மாற்றிடுறேன். இப்போ இந்த பரங்கிக்காய் வெத்த குழம்புக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க. பரங்கிக்காய் துண்டமா இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கோம். முன்ன காலத்துலலாம் தோலோடு பண்ணுவா. அது ஒரு டேஸ்ட்டு. உங்களுக்கு நல்லா ஈஸியாக வெந்துடும், அதே சமயம் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அந்த தோலை யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து மீடியம் சைஸ் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா 4-5 பேர் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இதுக்கு மெயின். உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு வெல்லம் கருவேப்பிலை. வறுக்கிறதுக்கான சாமான் என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா 1/4 ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் அவ காரத்துக்கு தகுந்த மாதிரி
மிளகா வத்தல். இதில் மிளகா பொடி போட போகிறதில்ல, அதனால் எங்களுது இது நல்லா உரைக்கிறது, அதனால் இதை நான் 4 தான் வச்சுட்டுருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு. பாருங்க, வானலி காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, தனியா 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 கம்மியாக போட்டிருக்கேன், மிளகா வத்தல். இது ஆக்சுவலாக நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி தானே வறுப்போம், அதே தான். பட் அது வந்து பொடியாக போட போகிறோம். இதனோட டேஸ்ட் தனியாக இருக்கும். பண்ணி பாருங்க, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்பு. வெண்டைக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே வத்தலுக்கெல்லாம் கூட போட்டாலும் நல்லா. ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா விட்டுப்பா எல்லாருமே. இது மிளகா வத்தல் எடுத்துறேன் ஃபர்ஸ்ட், மறுபட்டு எடுத்து கறி போயிடும் கேட்டேன். பெருங்காயம், குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் நல்லா இதால் இந்த கரண முட்டையால் 3 விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு இந்த மிளகா, பச்சை மிளகா, மிளகா வத்தல் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். பருப்பு சவந்து கொடுத்தோ, கருவேப்பிலை, பரங்கிக்காய் என்னென்னா ஒரு 2 நிமிஷம் அதை வதக்குவோம். இது வதங்கட்டும், அதுக்குள்ளே நான் இதை போய் குடிச்சுன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க, அது பொடியை அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இது வதங்கிடுத்து, அந்த அளவு தான் வதங்கினா போதும். ஒரு வாசனைக்காக தான் அதெல்லாம். இப்போ இதில் இந்த புளி சாதத்தை விட்டு விட்றோம். மஞ்சள் பொடி நல்லா 1 ஸ்பூன் மேலே, உப்பு போட்டிருக்கேன். இந்த வெல்லம் இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம், அது நல்லா காய் வேகணும் இல்லையோ. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொடியை போட்டுருவோம். பாருங்க, அந்த பொடியை போட்டாச்சு. இப்போ நல்லா அந்த காய் வேகிற மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மாவை கொஞ்சம் கரைச்சி கொட்டி இறக்க வேண்டியது தான். காய் நல்லா வெந்துடுத்தோம் போதும். இப்போது நான் இதுக்கு சும்மா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுருக்கேன். அப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்கும் குழம்பு. வேணாங்கிறவா விட்டுருங்க, அதே மாதிரியே நாங்கள் திக்னஸ் வச்சுக்கிறோம் அப்படின்றவ விட்டுருங்க. இப்படி சுற்றி வர விட்டு நல்லா கலந்து குழம்பு கட்டி ஆகிடும். இப்போது நல்லா இதில் குழம்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இந்த குழம்பு இறக்கி விடலாம். ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிடுறேன், குழம்பை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ பாருங்க, இதுக்கு மேலே சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய், வாசனையாக இருக்கும் பச்சையாக விட்டோம்னா. இப்போது இந்த மஞ்சள் பொங்கலை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, குழசெல்லாம் வேணுங்கிறவா அப்படியே கரண்டியை போட்டு மசிச்சல்னா என்ன ஆகிடும். எங்களுக்கு நாங்கள் குழம்பு ரசத்துக்கெல்லாம் போட்டுப்போம், அதனால் அப்படியே தான் நான் வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த மஞ்சள் பொங்கலுக்கு வெண்ணெயை போடுவோம். ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போது நெய் 1 ஸ்பூன் நல்லா விட்டுட்டு சுவாமி நிவேதியம் பண்ண வேண்டியது தான். ஆடி செவ்வாய் ஸ்பெஷல் மஞ்சள் பொங்கலும், அதை பசஞ்சுண்டோ தொட்டுண்டோ சாப்பிட்றதுக்கு கல்யாண பரங்கிக்காய் போட்டு வெத்த குழம்பும் பண்ணியிருக்கோம். நிவேதியம் பண்ண வேண்டியது தான். இருக்கும் எல்லோரும் இந்த வெத்த குழம்பை கண்டிப்பாக பண்ணி பாருங்க, நாளைக்கே பண்ணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு உடனே கமெண்ட்டில் போடுங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.